ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை பொடி மாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னப்பா இது முட்டை பொடி மாஸ் செய்ய தெரியாதா, இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறீங்கன்னு உங்கள் மைண்ட் வைஸ் வந்து எனக்கு கேட்குது. என்னப்பா பண்ணுறது, என்ன வீடியோ தான் போடுறது? வெளியிலையும் போய் வீடியோ போட முடியாது, மழை காலமாக இருக்குது. குழந்த பிள்ளைங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படியும் வெளியில் போய் தூக்கிட்டு போயிட்டு நம்ம வீடியோ போடுறது சொல்லுங்கள். வெளியில் எங்கேயும் போய் வீடியோவும் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி, வீட்டிலே இருந்து என்ன தான் வீடியோ போடுறது, வீட்டை சுற்றி வீட்டை சுற்றி 4 செவரு தான் இருக்குது, என்னத்தை வீடியோ போடுறது. அதனால தான் சரி, ஏதாவது எடுத்து போடும். நம்ம வீட்டில் ஏதோ சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸ்நாக்ஸு செய்கிறோம், அதையே எடுத்து போடும். ஒரு குழம்புக்கு சைடிஷ் செய்கிறோம், அதை எடுத்து போடும். என்ன குழம்பு வைக்கிறோமோ அதை எடுத்து போடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயந்தி சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை பொடிமா செய்கிறதுக்கு நான் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெலாம் நல்லா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 6 முட்டை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம முட்டை பொடிமா செய்யலாம். பொடிமா செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு வானலை வச்சுக்கினாச்சு. வானல் காஞ்சதும் இப்போ நம்ம அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இது கூட வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கு வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாலே போதும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். முட்டை கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் மஞ்சள் பொடி சேர்க்கறது. நீங்கள் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். ஐயோ, முட்டைத்தோடு அதிலே விழுந்துருச்சுப்பா. ஒரு கையில் மொபைல் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் முட்டை உடச்சதும் முட்டையிலே உடச்சி விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது? சரி விடுங்கப்பா, நாங்கள் தானே சாப்பிட போகிறோம், பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. நம்ம இதை நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். நிறைய சேனல்லலாம் பார்த்துருக்குங்க, ஒத்த கையால் முட்டை உடச்சி ஊற்றுறது. அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணேன், ஆனால் வரலை. சரி இருக்கட்டும், ஒரு நாளைக்கும் நம்ம கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புது சேனல் இல்லையா, அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சமையல். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நடக்காதா என்ன? எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா என்ன? சரிங்கப்பா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஒரு கையால் மிக்ஸ் பண்ணுறது வானல் நகுந்து அடுப்பை விட்டு எட்ட போய்கிடும் போல இருக்குது. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதில் உப்பும் சேர்த்துக்கிறேன்ப்பா. பாருங்கப்பா, முட்டையெல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கடைசியாக நம்ம வந்து காரத்துக்கு பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலப்பா. தான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்த்து செய்கிறதா இருந்தால் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் சின்ன குழந்தைங்களா இருக்குதுங்க, அதனால்
கார மிளகாத்தூள் சேர்க்கலை. பச்சை மிளகானா எடுத்து கீழே போட்டுட்டு சாப்பிடுங்க. அது ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பொடி மாசு நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக கருவேப்பிலை வச்சுக்கலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த முட்டை பொடி மாசு இந்த மாதிரி யார் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சமையல் யாரெல்லாம் செய்வீங்கன்னு அதை முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.